அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் காதற் சிறப்பு உரைத்தல். குறள் எண் 1124. வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. நகைகளை அணிந்த அழகிய பெண்ணை சேரும் போது என் உயிர் வாழ்கிறது, அவளை விட்டு பிரியும் பொழுது அது இறக்கிறது. When I am with the beautiful lady with ornaments, I am alive. When she is away, I am dead. இதற்கு என்னுடைய துடிப்பா, அவளுடன் சேர்ந்தால் உயிருடன், இன்றேல் உடம்புடன். அவளுடன் சேர்ந்தால் உயிருடன், இன்றேல் உடம்புடன். அற்புதமான குறளுங்க. உயிருக்கும் உடம்புக்குமான தொடர்புதான் தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில் இருக்கும் நட்பு அப்படின்னு சொன்னவரு, இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் நீங்கும் பொழுதும் சேரும் பொழுதும் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதுக்கு ஒரு அற்புதமான வாலி பாட்டு இருக்கு. பணம் படைத்தவன் என்ற படத்துல வாலி எழுதின அந்த வரிகளை கவியரசு கண்ணதாசன் வாலியினுடைய வீட்டுக்கு போய் பாராட்டினாராமா. அற்புதமான வரிகள். என்ன வரிகள் அது பாத்திரலாமா? தன் உயிர் பிரிவதை பார்த்தவரில்லை, என் உயிர் பிரிவதை பார்த்து நின்றேன், நான் என் உயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். என்னுடனே எந்தன் பூடல் வாழும், உன்னுடனே எந்தன் பொன் உயிர் போகும். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவள் இல்லை, என் உயிர் பிரிவதை பார்த்து நின்றேன், நான் என் உயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் என்ற வரிகள். இது பணம் படைத்தவன்கிற படத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆரும் கே.ஆர். விஜயாவும் நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் கே.ஆர். விஜயா விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது கே.ஆர். விஜயா அழுதுகிட்டே பாடுற ஒரு பாடல். அற்புதமான வரிகள். அதுதான் இங்க சொல்றாரு வள்ளுவர், அல்லது திருக்குறளை எடுத்து வாலி இங்க கையாண்டிருக்காரு. ஏன்னா நான் உயிர் வாழ்றதே அந்த பெண்ணால் தான். இவங்க அப்பா அம்மா இவனை கஷ்டப்பட்டு பெத்து படிச்சு வளர்க்க வச்சு எல்லா வேலையும் பண்ணி வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க. அவங்க போனா இவன் உயிர் போகுதுன்னு சொல்ல மாட்டான். முந்தா நாள் பார்த்திருப்பான், நேத்துல இருந்து காதலிக்க ஆரம்பிச்சிருப்பான், இன்னிலிருந்து பைத்தியமா இருப்பான். அப்படி பைத்தியமானதுக்கு அப்புறம் பாடுற பாட்டு தாங்க இந்த பாட்டு. அது இந்த திருக்குறள். ஏன்னா காதல் 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 போயின் சாதல் அப்படின்லாம் வாழ்றவங்க இருக்காங்க. சில பேர் இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க, இருக்காங்க சில பேர். அப்படிப்பட்ட ஒரு நட்பு, அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு பாசம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில், காதலனுக்கும் காதலிக்கும் இடையில் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் ஆணித்தரமா சொல்றார். மற்றபடி அவ பிரிஞ்சு போயிட்டானா உடனே இவன் செத்து போயிடணுங்கிறதும், அல்லது இவன் செத்து போயிட்டானா அவ உடனே பிரிஞ்சு அவளும் செத்து போயிடணுங்கிறதும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாத காலத்துல. இருவருக்கும் தனித்தனி வாழ்க்கை, இருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்க்கலாம். ஆனா ஒன்றாக வாழும் அந்த காலகட்டத்தில், உயிருடன் வாழும் காலகட்டத்தில் உயிர்ப்புடன் வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் என்று வாழ வேண்டும் அப்படிங்கறதான் வள்ளுவர் சொல்ற நீதியும் வாலியினுடைய கவிதை. அப்படி வாழ்றது ரொம்ப சிரமம் தான், இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அல்லவா அப்படிங்கறதான் வள்ளுவர் சொல்ற விஷயம். ஏன்னா அந்த காதலிக்கும் பொழுதில் முதல் சில மாதங்களில், முதல் சில ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா அப்படிதான் பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருக்கும். எப்ப பாப்போம் பாப்போம் பாப்போம்னு துடிப்போம். பார்த்தோம்னா ஐயோ பிரிஞ்சு போறோம்னு நினைச்சு தவிப்போம். பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திருப்பி எப்ப பாப்போம்னு துடிப்போம். இதுதான் காதலனுடைய வாழ்க்கை முறையே. அப்படிதான் இருக்கும். காதலிக்காதவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும் புரிஞ்சுக்க. காதலிச்சவங்கன்னா உங்க காதல் நினைச்சு பாருங்க. இனிமேல் காதலிக்க போறவங்க இப்படிதான் காதலிக்கணும்னு புரிஞ்சுக்க. என்ன ஒரு குறள் பாருங்க. வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா வழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.